என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் என் பணிவான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து புரிந்து அவரையே உங்களின் சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரில் வாழ்ந்து வந்தால் மறந்துவிட வேண்டாம், நீங்கள் அனைவரும் தந்தையாகிய கடவுளின் பிள்ளைகள். கடவுளின் பிள்ளைகள் என்ற உண்மையை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அப்படி தந்தையாகிய கடவுளுக்கு நீங்க பிள்ளைகள் என்றால் அவருக்கு வாரிசுகள். தந்தையாகிய கடவுளுக்கு நீங்கள் வாரிசுகள் என்று சொன்னால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் பங்காளிகள். இதை நானாக சொல்லவில்லை, நமது வேத புத்தகமே சொல்லுகிறது, கடவுளின் வார்த்தைகளே சொல்லுகிறது இந்த உண்மையை. எனவே இவைகள் எல்லாம் உண்மைகள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளின் பிள்ளைகள். முதல் ஸ்டேட்டஸ். இரண்டாம் ஸ்டேட்டஸ், கடவுளுக்கு நாம் வாரிசுகள், தந்தையாகிய கடவுளின் வாரிசுகள். அப்படி தந்தையாகிய கடவுளின் வாரிசுகளாக இருக்கும்போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பங்காளிகளாக இருக்கின்றோம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்னவென்றால், தந்தையாகிய கடவுளின் பிள்ளைகளாக அந்த ஸ்டேட்டஸ்ல அதற்கான உரிமைகளை எல்லாம் அனுபவித்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? உங்களின் தினசரி வாழ்க்கை, ஒவ்வொரு மணி நேர வாழ்க்கையும், ஒவ்வொரு நிமிட வாழ்க்கையும் கடவுளின் பிள்ளைகள் என்ற உண்மையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? அந்த உண்மையை நீங்கள் அனுபவிக்கின்றீர்களா? சரி விடுங்க, கடவுளுடைய வாரிசுகள் என்ற உண்மையாவது நீங்கள் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? வாரிசுகள் என்று சொன்னால் அதன் பொருள் என்ன? இன்று உங்களுக்கு மகன் இருப்பான் இல்லையா? அவன் உங்களின் வாரிசு. அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? அவனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது உங்களிடத்தில்? உங்கள் மகனுக்கு உங்களிடத்தில் உங்கள் வாரிசாக என்னென்ன உரிமைகள் இருக்கின்றதோ அதேபோல் நமக்கு கடவுள் தந்தையின் வாரிசுகளாக கடவுளிடம் இருக்கும் உரிமைகளை நாம் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நான் கேட்பது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அப்படி கடவுளின் பிள்ளைகள், அவருடைய வாரிசுகள் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பங்காளிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பங்காளிகள் என்ற நினைவிலாவது நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமா? யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவர்கள் என்று பெயரளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று பெயர் அளவிற்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆலயங்களுக்கு போகின்றோம், ஆராதனையில் பங்கு பெறுகின்றோம். ஆனால் கடவுள் தரும் வரப்பிரசாதங்களை அனுபவித்து நாம் நம் வாழ்க்கையில் வாழுவதே இல்லை. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் தந்தையின் பிள்ளைகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமது ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களாக, அவரில் தினசரி நாம் வாழ்பவர்களாக, இந்த பூமியில் நமக்கில்லாத உரிமை வேறு யாருக்கும் இல்லை. இந்த பூமி, அதன் முழுமை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. மறந்துவிட வேண்டாம். இதை நீங்கள் அனுபவிக்கின்றீர்களா? என்றாவது நினைக்கிறீர்களா, இந்த பூமி எனக்கு சொந்தமானது, என் அப்பாவுடையது, இந்த பூமியில் இருக்கும் அனைத்தும் என் அப்பாவுடையது, எனவே எனக்கு அது சொந்தமானது?
என்று சொல்லி என்றாவது உணர்ந்திருக்கின்றீர்களா? இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டும் என்பது நம் தந்தையாகிய கடவுளின் விருப்பம். மறந்துவிட வேண்டாம். அப்படி நமக்கு பல வரப்பிரசாதங்களை கொடுத்த நமது கடவுள் தந்தை நமக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அதை பற்றி தான் நாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பார்ப்போமா? என் அன்பிற்குரியவர்களே, பேதுருவும் யோவானும் ஒரு ஆலயத்திற்கு போவதற்காக போய்க் கொண்டிருக்கின்றார்கள். நாம் பேசுவது அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தில் 3வது அதிகாரத்திலிருந்து. நீங்கள் வேண்டுமானால் அதை வாசித்து பாருங்கள். பிறகு பேதுருவும் யோவானும் ஒரு ஆலயத்திற்குள் நுழைவதற்காக அங்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆலயத்தின் வாசல் அலங்கார வாசல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வாசல் அருகே ஒருவனை தினசரி தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே சப்பானியாக பிறந்த ஒருவனை தினசரி அந்த இடத்தில் தூக்கி கொண்டு வந்து வைப்பார்கள். அவன் அந்த ஆலயத்திற்குள் உள்ளே போகிறவர்கள், வெளியே வருகிறவர்கள், இவர்கள் எல்லோரிடத்திலும் பிச்சை கேட்டுக்கொண்டிருப்பான். அந்த மனிதனை பேதுருவும் யோவானும் பார்க்கிறார்கள். அந்த இடத்தில் அவன் பிறக்கும் போதே சப்பானியாக பிறந்தவன். அவனை வீட்டிலிருந்து தூக்கி கொண்டுதான் வந்து அந்த இடத்தில் வைக்க வேண்டும். பிறகு இந்த இடத்திலிருந்து அவனை தூக்கி கொண்டு போய் வீட்டில் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவனை யோவானும் பேதுரும் பார்க்கிறார்கள். அவர்கள் அவனை பார்த்தபோது மற்றவர்களிடம் எப்படி பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றானோ அதே போல இந்த மனிதன் பேதுருவிடமும் யோவானிடமும் பிச்சை கேட்கின்றான். அப்படி அவன் பிச்சை கேட்டபோது பேதுரு அவனிடம் சொல்லுகிறார், உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் பணமோ பொருளோ வெள்ளியோ பொன்னோ இல்லை. ஆனால் என்னிடம் என்ன இருக்கிறதோ, என்னிடம் இருப்பதை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நன்றாக கவனித்து பாருங்கள். உன்கிட்ட கொடுக்கிறதுக்கு என்கிட்ட பொன்னோ பொருளோ பணமோ எதுவும் இல்லை. மற்றவர்கள் கொடுப்பது போல என்னால் உனக்கு பணம் தர முடியாது, காசு தர முடியாது, அல்லது வெள்ளியோ பொன்னோ தர முடியாது. ஆனால் என்னிடம் இருப்பதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி பேதுரு அந்த சப்பானியிடம் சொல்கிறார். அந்த சப்பானியும் உடனே ஏதோ நமக்கு தரப்போகிறார்கள் என்று சொல்லி ஆவலோடு எதிர்பார்க்கிறான். அப்ப பேதுரு சொல்கிறார், அவனை உற்று பார்த்து, நீ எங்களை பாரு அப்படின்னு சொல்லி, நீ என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு அவனை உற்று பார்த்து, நசரேயராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் எழுந்து நட என்று சொல்லி அந்த சப்பானியிடம் சொல்கிறார். உடனே அவன் எழுந்தான். பேதுரு அவனுடைய கையை பிடித்து, அவருடைய வலக்கையில் அவனது கையை பிடித்து கை தாங்கலாக அவனை நடக்க வைக்கிறார். அவன் நடந்தான். அவன் துள்ளி குதித்து சந்தோஷத்தில் நடந்தான். என்றுமே நடக்காத அவன் அன்று துள்ளி குதித்து நடந்தான். ஆண்டவரை துதித்து கொண்டே போற்றிக்கொண்டே அவனும் பேதுருவோடும் யோவானோடும் சேர்ந்து அந்த ஆலயத்திற்குள் செல்கிறான். அவனை பார்த்து அங்கிருந்த எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு சப்பானியாய் இருந்த இவன் எப்படி நடக்க முடிந்தது என்று சொல்லி எல்லோரும் அவரவருக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த பேதுரு அது எப்படி முடிந்தது, அது எப்படி சாத்தியமானது என்பதை குறித்து அந்த மக்களுக்கு அங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் படித்தால் பேதுரு சொல்கிறார், அவரிடம் என்ன இருந்தது, எதை கொடுத்தார் அவனிடம் என்று சொல்லி
பேதுரு அங்கு சொல்கிறார். அந்த சப்பானியிடம் பேதுரு சொன்னார் அல்லவா, உன்னிடம் கொடுப்பதற்கு என்னிடம் பொன்னோ வெள்ளியோ கிடையாது, ஆனால் என்னிடம் இருப்பதை உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார் அல்லவா. அது என்ன அவரிடம் இருந்தது, என்ன அந்த சப்பானியிடம் அவர் கொடுத்தார் என்பதை 16வது வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அங்கு அவர் சொல்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அது, இயேசு கிறிஸ்துவின் பெயரே அது, ஜீசஸ் என்னும் பெயர்தான் அது, அந்த பெயரில் நாங்கள் கொண்ட விசுவாசம்தான் அது என்று சொல்லி அந்த இடத்தில் பேதுரு சொல்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, இன்று நீங்கள் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பேதுருவும் யோவானும் எப்படி ஏற்றுக்கொண்டு அவரில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அதேபோல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் உங்களுடைய ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்ற வைராக்கியத்தோடு அவரில் தினசரி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அவருடன் தினசரி உறவு வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், என் அன்பிற்குரியவர்களே, இதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரும் அந்த பெயர் மீது உள்ள விசுவாசமும் உங்களிடமும் இருக்கிறது. பேதுரு அந்த சப்பானிக்கு கொடுத்தது போல நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரையும் அந்த பெயர் மூலம் நடக்கும் அதிசயங்களையும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். புரிகிறதா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயர் எப்படிப்பட்ட பெயர் என்று உங்களுக்கு தெரியுமா? முதலில் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றீர்களா? அவரே ஆண்டவர், அவரால் தான் இந்த உலகம் முழுவதும் உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் விசுவசிக்கின்றீர்களா? எனக்காகத்தான், என் பாவங்களை மன்னிப்பதற்கு, என்னை சாத்தானின் இருளிலிருந்து மீட்டு எடுப்பதற்கு, என்னை பெற்றெடுத்த, என்னை உருவாக்கிய என் அப்பாவோடு என்னை ஒப்புரவாக்குவதற்குத்தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரையே மனமுவந்து சிலுவையில் அந்த கொடூர மரணத்திற்கு கையளித்தார் என்று நீங்கள் விசுவசிக்கின்றீர்களா? என் அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி விசுவசித்து நீங்கள் அவரில் வாழ்வீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக அவர் மீது அளவற்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்க வேண்டும். வந்திருக்கிறதா? உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம், முழங்கால் வலி வருகிறது என்று வைத்துக் கொள்வோம், வயிற்று வலி வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். உங்களின் யோசனைக்கு முதலில் வருவது என்ன? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரா? இல்லை, மருத்துவரா? மருந்து வாங்கி சாப்பிட வேண்டும் என்ற எண்ணமா? ஊசி போட வேண்டும் என்ற எண்ணமா? என் அன்பிற்குரியவர்களை சற்று யோசித்து பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயர் எல்லா பெயர்களையும் விட மேலான பெயர். அது தெரியுமா உங்களுக்கு? நம்மை பாதிக்கும் கேன்சர் என்ற வியாதியின் பெயராக இருந்தாலும் சரி, நம்மை பாதிக்கும் ஹார்ட் அட்டாக் என்ற வியாதியின் பெயராக இருந்தாலும் சரி, நம்மை பாதிக்கும் கிட்னி ஃபெயிலியர் என்ற வியாதியின் பெயராக இருந்தாலும் சரி, நம்மை பாதிக்கும் முழங்கால் வலியாக இருந்தாலும் சரி, தலைவலியாக இருந்தாலும் சரி, கை கால் உளைச்சலாக இருந்தாலும் சரி, காய்ச்சலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கொடுமையான வைரஸாக இருந்தாலும் சரி, இவைகளின் பெயர்களை விட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயர் எவ்வளவோ மேலானது. இன்று உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம், பல ரூபத்தில். அந்த பிரச்சனைகளின் பெயரை விட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயர் மேலான பெயர். மறந்துவிட வேண்டாம்.
எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயர் இயேசு என்கின்ற அந்த பெயர். என் அன்பிற்குரியவர்களே, அந்த பெயரில் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? அவருடைய பெயரை பயன்படுத்தி என்னிடம் இருக்கும் காய்ச்சலையோ, முழங்கால் வலியவோ, ஹார்ட் அட்டாக்கையோ என்னை விட்டு போ என்று சொன்னால் அது போகும் என்ற நம்பிக்கை உங்களிடம் இருக்கிறதா? அல்லது இந்த நோயை என்னிடமிருந்து போக வைப்பதற்கு நான் மருத்துவரைத்தான் பார்க்க வேண்டும், ஆஸ்பத்திரியைத்தான் நம்பி இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வருகிறதா உங்களுக்கு? என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரை மட்டும், அந்த பெயரில் உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் அந்த பெயரை மட்டும் வைத்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். ஏனெனில் அந்த பெயருக்கு கீழேதான் மற்ற அனைத்தும். இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு கீழ்தான் அவைகள் அனைத்தும். இந்த உண்மையை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே உங்களுடைய நெஞ்சை தொட்டு பாருங்கள். உண்மையாகவே அவரை உங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரில் தினசரி உறவாடி வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், பேதுருவிடம் இருந்த அதே பெயர் ஜீசஸ், அந்த பெயர் பேதுருவுக்கு கொடுத்த அதே வல்லமை உங்களிடத்திலும் இருக்கிறது, நம்மிடத்திலும் இருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிறது, உங்களிடத்திலும் இருக்கிறது. மறந்துவிட வேண்டாம். நமக்கு வரும் முழங்கால் வலியை எந்த இடத்தில் வலி இருக்கிறதோ அந்த இடத்தில் கையை வைத்து, முழங்கால் வலியே உனக்கு நான் இயேசுவின் பெயரில் சொல்லுகிறேன், என் முழங்காலை விட்டு போ அப்படின்னா அது போயே ஆகணும். ஏன்னா முழங்கால் வலின்ற பெயரு இயேசு என்ற பெயருக்கு ஒரு ஜுஜுபி. தெரியுமா உங்களுக்கு? யோசித்து பாருங்கள். அது பறந்து போகும். ஒருவேளை அந்த நேரத்தில் உங்களுக்கு போகாதது போல தெரியும், வலி இருப்பது போல தெரியும். ஆனால் தைரியமாக எழுந்து நடங்கள். நான் இயேசுவின் பெயரில் அதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன், எனவே அதுவால் என்னை எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையில் எழுந்து நடந்து பாருங்கள். அந்த வலி எங்கே போகிறது என்று பாருங்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு வரப்பிரசாதங்கள் நமக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். நம் தந்தையாகிய கடவுள் ஆண்டவர் இயேசுவில் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய சொந்த ஆவியானவரையே நம்முடன் வாழ வைத்து நம்மை அழகு பார்க்கிறார். மறந்துவிட வேண்டாம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் வாழும்போது, அவர் பெயரில் நமக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது, நாம் நமக்கு வரும் எல்லா நோய்களையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரை பயன்படுத்தி நம் உடலை விட்டு வெளியே அனுப்ப முடியும். எனவே நோய்களுக்கு பயப்படாதிருங்கள், பிரச்சனைகளுக்கு பயப்படாதிருங்கள். அது மட்டுமல்ல, ஒருவேளை உங்களது பக்கத்து வீட்டுக்காரருக்கு அல்லது பக்கத்து வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்று வைத்துக் கொள்வோம். கண்டிப்பாக அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, டாக்டர்ஸை பார்த்திருப்பாங்க, இல்ல அவர்களுக்கு தெரிந்த பல கோவில்களுக்கு சென்றிருப்பார்கள். எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருப்பார்கள். அப்படி இருந்தும் ஒரு சிலருக்கு அவர்களுக்கு வந்த அந்த நோய் அவர்களை விட்டு பிரியாதிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரோடு நல்ல உறவு இருக்குமானால், அந்த வீட்டிற்கு போய் நீங்கள் அவருடைய தலையிலோ நெஞ்சிலோ கையை வைத்து, நசரேயராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அந்த நோயை பார்த்து அந்த நோயை கொண்டு வந்த சாத்தானை நோக்கி நீங்கள் கட்டளையிடுவீர்கள் என்று சொன்னால், அந்த மனிதர் குணப்படுவார். உங்க பக்கத்து வீட்டுக்காரர் குணமாகி வருவார், குணமாகி எழும்புவார். அப்படி எழும்பும்போது அவருக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இருக்கும். என் அன்பான சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்கள். நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அந்த டாக்டரை பார்த்தேன், இந்த ஸ்பெஷலிஸ்டை பார்த்தேன், இந்த கோயிலுக்கு போனேன், எங்கேயுமே எனக்கு சுகம் கிடைக்காத போது
என் வீட்டு பக்கத்திலேயே நீ இருந்து இவ்வளவு நாளா இதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லாம இன்னைக்கு வந்து இயேசுன்ற பெயரை பயன்படுத்தி என் நோயை அனுப்பிச்சிட்டியப்பா, என்னை குணப்படுத்திட்டியப்பா, இது எப்படிப்பா சாத்தியமாச்சுன்னு உங்கள்ட்ட ஆச்சரியமா கேட்க மாட்டாரா? அந்த இயேசு யார் என்று உங்களிடம் கேட்க மாட்டாரா? அந்த இயேசு என்ற பெயருக்கு அவ்வளவு பெரிய வல்லமையா என்று சொல்லி உங்களிடம் கேட்க மாட்டாரா? அப்படி அவர் உங்களிடம் கேட்கும் தருவாயில் நீங்கள் சொல்லலாமே, நமது ஆண்டவர் இயேசுவை குறித்த அவருக்கு, ஏனெனில் அவர் குணப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்து கொள்ள மிகவும் ஆசைப்படுவார். அதுவே நமக்கு நல்ல தருணம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருக்கு கொடுப்பதற்கும் அறிவிப்பதற்கும். புரிகிறதா? இப்படித்தான் நாம் வாய்ப்புகளை எதிர்பார்க்க வேண்டும், நற்செய்தியை சொல்லுவதற்கு, நற்செய்தியை பகிர்வதற்கு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியில் 14ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் தெள்ளத் தெளிவாக சொல்கிறார், என்னை விசுவசிப்பவன் நான் செய்யும் அனைத்து காரியங்களையும் செய்வான், நான் செய்யும் காரியங்களை விடவும் மேலான காரியங்களை செய்வான் என்று சொல்லி அங்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்படிப்பட்ட வல்லமையை தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரில் வாழும் போது, என் அன்பிற்குரியவர்களே, மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் 17-18 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவரில் நாம் விசுவாசம் கொண்டால் நம்மால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று. அந்த 17-18 வசனங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட வல்லமைகளை பெற்றவர்கள்தான் நாம். நோயுற்றோரை குணப்படுத்தும் வல்லமையை பெற்றவர்தான். பிசாசு பிடித்தவர்களிடம் போய் அந்த பிசாசை அவர்களை விட்டு துரத்துவதற்கு வல்லமை பெற்றவர்கள்தான் நாம். நம்மையே கொல்லும் அளவிற்கு, நம் உயிரையே எடுக்கும் அளவிற்கு உள்ள நஞ்சை கூட நாம் சாப்பிட்டால் கூட அந்த நஞ்சும் நம் உடலில் எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவிற்கு வல்லமையை கொண்டவர்கள்தான் நாம். பாம்புகளை கையில் பிடித்து தூக்குவதற்கான வல்லமையை கொண்டவர்கள்தான் நாம். என் அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு வரப்பிரசாதங்களை நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். ஆனால் நாம் அதை பயன்படுத்தி வாழ்கிறோமா? அதுதான் கேள்விக்குறியுங்கு. நாம் பயன்படுத்துகிறோமா? அவருடைய பிள்ளையாக, அவருடைய பங்காளியாக, கடவுள் தந்தையின் பிள்ளைகளாக, ஆண்டவர் இயேசுவின் பங்காளிகளாக நாம் இதை பயன்படுத்தி வாழ்கின்றோமா? உங்களுக்கும் உங்கள் பங்காளிக்கும் ஒரே சமமான சொத்து பிரிவினை தானே, இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பங்காளி என்றால் அவரால் என்ன செய்ய முடியுமோ, அவருக்கு என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கும் இருக்கிறது தானே. ஒத்துக்கொள்ள முடிகிறதா? இந்த உண்மைகளை அறிந்து நாம் பயன்படுத்தி வாழ்கின்றோமா? அதைத்தான் நான் இங்கு உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இல்ல ஒரு நோய் வந்த உடனே, ஒரு காய்ச்சல் வந்த உடனே, சளி பிடிச்ச உடனே பயந்துடுறோமா? உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு போகணும், ஒரு டேப்லெட்டை வாங்கி போடணும், இல்லை ஹெல்த் சென்டருக்கு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பதறி அடித்து கொண்டு ஓடி போய் நம்மை நாம் ஒரு மருத்துவரை நாடி உதவி கேட்கின்றோமா? அல்லது நம்ம சர்ச் பாஸ்டரையே டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கோமா? சர்ச் பிரீஸ்ட், ஃபாதர்ஸ் டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கோமா? என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சர்ச் பாஸ்டரா இருந்தாலும் சரி, ஃபாதரா இருந்தாலும் சரி, நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாக நடத்துவதற்காகவே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால்
அவர்களுக்கு எந்த உரிமைகளை எல்லாம் தந்தையாகிய கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து வைத்திருக்கிறாரோ அதே உரிமைகளை நமக்கும் கொடுத்து வைத்திருக்கிறார். நாமும் பாஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் போல கடவுளின் பிள்ளைகள் தான், அவருடைய வாரிசுகள் தான், இயேசுவுக்கு நாம் பங்காளிகள் தான். இதை மறந்துவிட வேண்டாம். எனவே இயேசு ஆண்டவருக்கு தந்தையாகிய கடவுளிடம் என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நமக்கும் தந்தையாகிய கடவுள் கொடுத்து வைத்திருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த விசுவாசத்தில், இந்த நம்பிக்கையில் வாழ ஆரம்பியுங்கள், வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும் உங்களின் உண்மையான ஸ்டேட்டஸ் என்ன என்பது. புரிகிறதா? இந்த உலகத்தில் கிடைக்கும் ஸ்டேட்டஸ் என்ன பெரிய ஸ்டேட்டஸ்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தந்தையாகிய கடவுள் கொடுக்கும் வரப்பிரசாதங்கள் அனைத்தையும் அனுபவித்து வாழ்ந்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸை நம் தந்தையாகிய கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கொடுத்திருக்கிறார் என்பது. உணர்ந்து வாழுங்கள். இந்த பதிவின் மூலம் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், இனி வரும் காலங்களில் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய வைரஸ் வரும். இப்பவே ஆஸ்திரேலியாவில் ஒரு கொரோனாவை விட 100 times பிகர், பெரிய வைரஸ் ஆஸ்திரேலியா லேப்ல இருந்து வெளியே போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. கொரோனாவை விட 100% அதிக வல்லமை கொண்ட வைரஸ் என்று. அப்படி என்றால் அது வெளியில் மக்கள் மத்தியில் வந்தால் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு என்ற பெயர் நம்மிடம் இருக்கிறது, மறந்துவிட வேண்டாம். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்கள் என்றால் இது உங்களுக்கு ஒரு நல்ல தருணம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரில் வாழும் போதுதான் அந்த வைரஸுக்கும் நாம் யார் என்று தெரியும். அந்த வைரஸிடமும் நாம் பேச முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில். மறந்துவிட வேண்டாம். இல்லை என்றால் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு ஆண்டவர் அந்த வல்லமைகளை தந்திருக்கிறார். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் நான் இன்று உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மத்தேயு 10:7-8 கூட நீங்கள் படித்தால் அங்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், போய் சொல்லுங்க, விண்ணுலக அரசு சமீபத்தில் இருக்கிறது, பரலோக அரசு விரைவில் வர இருக்கிறது என்று சொல்லி நற்செய்தியை அறிவியுங்கள். போய் லெப்பர்ஸ, தொழு நோயாளிகளை குணப்படுத்துங்கள். பேய் பிடிச்சவங்களை ரிலீஸ் பண்ணுங்க, பேய்கிட்ட இருந்து நோயுற்றோர்களை குணப்படுத்துங்க, இறந்தவர்களை உயிர்த்தள்ள வைங்க. போய் பண்ணுங்கய்யா, உங்களுக்கு இதெல்லாம் நான் ஃப்ரீயா தந்திருக்கேன், ஃப்ரீயா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:8 சொல்லி இருக்கிறார். மத்தேயு 10:7-8. இதையெல்லாம் படித்து பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. படித்து இவைகளெல்லாம் உண்மைகள் என்று நம்புங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளே உண்மைகள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எதுவும் பொய்யானவைகள் அல்ல. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை. எனவே அதை நம்புங்கள், விசுவசியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையில் அறிந்து புரிந்து அவரை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து தினசரி வாழ்கிறவர்கள் என்று சொன்னால் இந்த உங்களுக்கு கிடைத்த பாக்கியங்களை எல்லாம் அனுபவித்து நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காணொளியை, இந்த பதிவை இத்துடன் நான் முடித்துக் கொள்கின்றேன். இந்த ஞானம், இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் நம் கடவுளாகிய தந்தையிடம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நான் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பதிவை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நாம் இன்னொரு பதிவில் இன்னும் ஒரு சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ளும் வரையில் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும்.
பாய் பாய்.